வணக்கம். இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது போன மாதம் 27ஆம் தேதி நடந்த எதிர்பாராத ஒரு சம்பவம். அதை தாவேக்காரங்க இன்றைக்கும் அதெல்லாம் கிடையாதுங்க, திட்டமிட்ட சதி. தொண்டர்களாக தான் சொல்கிறாங்க, விஜய் தான் சொல்லிகிட்டு இருக்கிறார். அதுக்கு தான் அருணா ஜெகதீசன் மற்றபடி சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி அமைச்சாச்சு. அவங்க தங்களுடைய வேலையை பார்ப்பாங்க. இருந்தாலும் எதிர்பாராத ஒரு சம்பவம் அப்படிங்கிறது பல பேருடைய கருத்தின் மூலமாக இன்னைக்கு வெளிவந்து விட்டது. அதன் அடிப்படையில் அவர் கண்டுக்காமல் அவர் பாட்டு சென்னை போயிட்டார். அப்புறம் புஷி ஆனந்த் மற்ற நிர்மல்குமார் அவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். மற்றபடி ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு போய் அவர் ஒளிஞ்சுக்கிட்டார், முடிஞ்சு போச்சு. இடையில மாட்டினது மதியழகன், மற்றபடி பவுன்ராஜ், அவ்வளோதான். 2 பேரும் அப்பாவிகளா அப்படிங்கிறது தெரியல. கேட்டால் ஏற்பாடாளர்கள்ப்பா, அதனால் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு சூழல். இதை மையப்படுத்தி இன்னைக்கு பாஜக அதிமுக விஜயை தன்னுடைய பகடைக்காயாக பயன்படுத்தி கொண்டு விட்டது அப்படின்னு தான் சொல்ல முடியும். போன மாதம் வரைக்கும் அதெல்லாம் கிடையாதுப்பா. பாஜக மிகப்பெரிய எதிரி கட்சி, அதிமுக ஊழல் கட்சி. 2026 சட்டமன்ற தேர்தல் தாவேக்காவா திமுகவா, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவையும் பாஜகவையும் துண்டு துண்டாக பேச்சால் சிதைத்தார் தாவேக்கா விஜய். யார் கண்ணு பட்டுச்சே தெரியல. கரூரில் 41 பேர் பலி. இன்னைக்கு நிலைமையே மாறி போச்சு. பாஜக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம் பிடித்து இழுத்து கொண்டிருக்கின்றனர். 2ஆக பிளக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் விஜய். அரசியல் நிகழ்வுகளால் அதான் உண்மை. அதிமுக பாதி பிச்சுக்கு போகிறாங்க விஜயை, பாஜக பாதி பிச்சுக்கு போகிறாங்க. முடிஞ்சு போச்சு. அதற்கு பச்சை கொடி காட்டியது போன்ற ஒரு சூழல் நடந்தாச்சு. நாமக்கல்ல நேற்று எடப்பாடி பேசுகிறாரு. அதில் தாவேக்கா கொடியோட தொண்டர்கள் நிற்கிறாங்க. ஆமாம், அதுக்கு சம்பந்தப்பட்ட வகையில் எடப்பாடி பேசுகிறார். எதிர்பார்த்தது நடந்து விட்டது, கவலைப்பட வேண்டாம், ஒற்றுமையாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான பேச்சுக்கள். முடிஞ்சு போச்சு. அதிமுக எதிர்த்த அதே வேகத்தில் அவரோடு அந்த கட்சியோடு ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தானாக வந்தது. பாஜகவை விளக்கினார் விஜய். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னார். இன்னைக்கு அதற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விட்டது. அதான் உண்மை. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாருமே எல்லாருக்கும். ஆமாம், யாருக்கு யார் விரோதி, எதிரி, இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் இந்து, இஸ்லாமியன், கிறிஸ்தவன், தலித்த, பழங்குடியின, புத்தா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லோரும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், எல்லோரும் மனுஷன் அப்படின்னு பேசிகிட்டு இருந்த விஜய் இன்னைக்கு பிரிவினைவாதம் பேசக்கூடிய பாஜகவோடு கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு சூழல். எப்படி நிலைமை மாறுது பாருங்க. அப்புறம் அதோடு கூட்டணி சேர்ந்த அதிமுகவோடு ஒன்றிவிடக்கூடிய அணைந்து விடக்கூடிய ஒரு சூழல். முடிஞ்சு போச்சு. 2 பேரும் இன்னைக்கு பாஜக அதிமுக 2 பேரும் விஜய் 2ஆக தோலுரித்து பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இன்னைக்கு விஜயினுடைய நிலைப்பாடு தரிகடதோமாக இருந்தாலுமே கூட அதிமுகவா பாஜகவா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடில் அவர் உறுதியாக இருக்கிறார் அப்படின்னா சொல்ல முடியாது. ஆனால் தாவேக்காவனுடைய தொண்டர்கள் அதை ஆமோதிக்கும் வண்ணமாக அவருடைய செயல்பாடுகள் மாறிக்கொண்டிருக்கிறது. இதை தாவேக்கா விஜய் எவ்வாறு தடுக்க போகிறாரா, இல்லை தலையாட்ட போகிறாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. பொதுவாக அரசியலில் சொல்லுவாங்க, நண்பர்களும் இல்லை எதிரியும் இல்லை அப்படின்னு. ஆரம்பத்தில் விக்கிரவாண்டியிலேயே அதிமுகவை எதிர்த்தார், பாஜகவை எதிர்த்தார், திமுகவை எதிர்த்தார் விஜய். அப்புறம் மதுரையில் அதிமுகவை எதிர்த்தார், பாஜகவை எதிர்த்தார், திமுக லைட்டாக எதிர்த்தார். அப்புறம் பொதுக்கூட்டங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தை திருச்சியில் அதிமுகவையும் பாஜகவையும் எதிர்த்தார், திமுகவை எதிர்க்கவே இல்லை. அப்புறம் நாகப்பட்டினம் திருவாரூர் கான்செப்டில் திமுகவை மட்டும் எதிர்த்தார், பாஜகவை எதிர்த்தார், அதிமுக விட்டுட்டார்.
இன்றைக்கி கரூரில் திமுகவை மட்டும் எதிர்த்தார் செந்தில் பாலாஜி. அதில் மெயின் 10 ரூபா பாலாஜின்னு பயங்கரமான பேச்சு. ஆமாம், அதிமுகவை விட்டுட்டார், பாஜகவை விட்டுட்டார். அதற்கு தூக்கி நிறுத்தும் வண்ணமாக அந்த 41 பேர் இறப்பு சம்பவம். இன்னைக்கு 2 கட்சியிலுமே கூட்டணி சேரக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு விஜய்க்கு. அவருடைய நிலைப்பாடு அப்படி இருக்கிறதா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு. ஆனால் வார்த்தையின் ஜாலம் அப்படி ஆயிடுச்சு. ஆனால் தொண்டர்கள் தயாராகி விட்டார்கள். ஆமாம், அதுக்கு தகுந்த மாதிரி டெல்லியிலிருந்து தேர்தல் பொறுப்பாளர்கள் வந்தாச்சு. முரளிதர் மெகோல், மற்றபடி பைஜெயந்த் பாண்டா, அவங்க டெல்லி பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள். ஆமாம், நேரடியாக வந்தாச்சு. தமிழகத்துக்கு நேற்றே வந்துட்டாங்க. எப்படி தேர்தல் வியூகம் எவ்வாறு வடிவமைப்பது, மற்றபடி அதிக இடங்களை எவ்வாறு அதிமுக கேட்டு பெறுவது, மற்றபடி கூட்டு பிரச்சாரம் கட்டாயமாக தேவை, அதை எவ்வாறு செயல்படுத்துவது, மற்றபடி வெற்றி தொகுதிகள் எவை எவை அப்படிங்கிறத கோடிட்டு காட்டியிருக்கிறாங்க. அதையெல்லாம் விட ஓபிஎஸ் டிவிஎஸ் டிடிவியும் மீண்டும் இணைக்க ஆலோசனையும் கமலாலயத்தில் போயிருக்கு நேற்று. இப்படி ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் நேராக அந்த 2 பேரும் முரளிதர் மெகோல், மற்றபடி பைஜெயந்த் பாண்டே 2 பேரும் எடப்பாடியை போய் சந்திக்க போயாச்சு. சந்திச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. அங்கேயும் பலவிதமான சந்திப்புகள், பலவிதமான பேச்சுக்கள். இதன் அடிப்படை வெற்றி தொகுதி, தேர்தல் வியூகம், கூட்டு பிரச்சாரம், அதிக இடங்களை நீங்கள் கொடுக்கணும். மற்றபடி எடப்பாடி எல்லாரும் சேர்ந்து ஒன்றா, பாஜக எல்லாம் சேர்ந்து ஒன்றாக பிரச்சாரத்தை செய்ய வேண்டும். இருவரும் இணைந்து கூட்டு பிரச்சாரம் செய்வது இப்படிங்கிறதுலாம் பலவிதமான பேசப்பட்டாச்சு. ஆமாம், அப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நேற்று வகையில் தாவேகா கூட்டத்துக்கு அதிமுக கூட்டத்தில் தாவேகா கூடி பறந்தாச்சு. இன்னைக்கு எடப்பாடி வீட்டில் பாஜக பூந்தாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வரும் காலங்களில் 2026 அதிமுக பாஜக ப்ளஸ் தாவேகா கூட்டணி, இது மகா கூட்டணியா, மெகா கூட்டணியா, மற்றபடி ஒன்றுக்கும் உதவாக போகக்கூடிய ஒரு ஜீரோ கூட்டணியா அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு செய்யணும். என்றாலுமே கூட திமுகவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக அந்த கூட்டணி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சில கூத்துன்னு இருக்கு. அதன் அடிப்படையில் சில கட்சிகள் சேர வாய்ப்பு இருக்கு, விலக வாய்ப்பில்லை அப்படிங்கிற கருத்துக்கள் போய் கொண்டிருந்தாலுமே கூட இவைகளை எல்லாம் திமுக எவ்வாறு எதிர்த்து களம் காண போகிறது, மற்றபடி களம் கண்டால் திமுக கட்டாயமாக ஜெயித்து விடுமா, இல்லை இந்த முக்கூட்டணி திமுகவை வீழ்த்த போகிறதா அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக வரும் காலங்களில் தெரிந்துவிடும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.